ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। गीता भाष्यम् 11வது श्लोकम्। ये यथा मां प्रपद्यन्ते तांस्तथैव भजाम्यहं मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वशः। இதுல நம்ம படிக்க வேண்டிய பாஷ்யம் உங்க புக்ல 330வது பக்கம், 2வது பாஷ்யம். இப்போ இந்த இடத்துல பகவான் எதை பத்தி சொல்லிட்டு வர்றாருன்னா, மக்கள் என்னிடம் எதை கேட்கிறார்களோ அதை அவர்களுக்கு நான் கொடுப்பேன். மோட்சம் வேணும்னு கேட்டாங்கன்னா மோட்சத்தை கொடுப்பேன். இல்ல எனக்கு பணம், பொருள், பயமற்ற சூழ்நிலை, பாதுகாப்பு உணர்வு வேணும், பயமற்ற அபயம் வேணும், இந்த மாதிரி அர்த்த காம புருஷார்த்தம், சுகமா இருக்கணும் அப்படிங்கிற புருஷார்த்தம் அல்லது தர்ம புருஷார்த்தம், இந்த 3ஐயும் கேட்டாங்க அப்படின்னா புண்ணியத்தை சேர்த்திக்கணும், அந்த மாதிரி நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் புண்ணியம் சேர்த்தோ. அர்த்த காம தர்ம புருஷார்த்தத்தை கேட்டார்கள் என்றால் நான் அவர்களுக்கு அதை மட்டும்தான் கொடுப்பேன். கிளீன் ஸ்டேட்மெண்ட். அதற்கு காரணம் சொல்றாரு. ஏன்னா அர்த்த காம தர்ம புருஷார்த்தத்தை கேட்பவனுக்கு நான் மோட்ச புருஷார்த்தத்தை பெறுவதற்குண்டான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்தாலும், ஒரே சூழ்நிலை வேதாந்த வகுப்புகள் அட்டன் பண்றது, வேற ஏதாவது சூழ்நிலை இருக்கா என்ன? என்ன பண்ணுவாங்க? அழகா உள்ள வந்துட்டு வெளியே போயிடுவாங்க. இததான் அவர் சொல்றாரு. அழகா உள்ள வருவாங்க, அழகா ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு வெளியில போயிடுவாங்க. அதான் அவர் சொல்ற கிளீன் ஸ்டேட்மெண்ட். உள்ள வந்து, ஏன்னா வாய்ப்பு கொடுத்துட்டாரு. ஒரு குரு, ஒரு வகுப்பு எல்லாம் கொடுத்தாச்சு. அதுல இருந்து நம்ம வெளியில போறோம் அப்படின்னா இறைவன் என்ன சொல்றாரு? நீ எதை அதை கேட்கிறவங்களுக்கு நான் இதை கொண்டாந்து கொடுத்தேன். இது அர்த்த தர்ம காம புருஷார்த்தத்தை கேட்கிறவங்களுக்கு கொண்டாந்து நான் மோட்சத்தை கொடுத்தாலும் அவங்க அதை ஏத்துக்கிறது இல்ல. அப்போ அடுத்தது அவர் சொல்றது, அப்போ ஒரு பிரேயர் அப்படிங்கிறது என்ன? வைதீக வேதிக் ட்ரெடிஷன், அதுல இறைவன் சொல்ற பிரேயர்னா என்ன? இறைவனுக்கு முன்னால நின்று கொண்டு கை கூப்பி பக்தியுடன் இதை வேணும் அதை வேணும்னு கேட்கறது பிரேயர் அல்ல. எது பிரேயர்? சாதனா சங்கல்ப. நான் போன கிளாஸ் சொன்னது இப்ப நான் டெக்னிக்கலா சொல்றேன். வாட் இஸ் பிரேயர்? வைதிக ட்ரெடிஷன்ல வாட் இஸ் பிரேயர் அப்படிங்கிறது சாதனா பிளஸ் சங்கல்பா பிளஸ் வாழ்க்கை முறை பிளஸ் முயற்சி. இதுக்கு பேருதான் பிரேயர். என்னென்ன பண்ணிருக்கணும்? சாதனா, சங்கல்பா, வாழ்க்கை முறை, முயற்சி. இதை நான் போன கிளாஸ் சொல்லும் போது முதல்ல கொஞ்சம் பேசிக்கா புரிஞ்சுட்டு அப்புறம் டெப்தா உள்ள வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? எப்படி வாழணுமோ அந்த இறைவன் கொடுத்த முறையில் வாழ்ந்து, அது ரொம்ப முக்கியம். இறைவன் ஒரு கிரகஸ்தா எப்படி என்னென்ன செஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்றாரோ, ஒரு பிரம்மச்சாரியா இருக்கும்போது அவனுக்கு உண்டான நியமங்கள், ஒரு வானப்பிரஸ்தத்துக்கு வந்துட்டோம்னா அதற்குண்டான நியமங்கள், சன்னியாசியா இருந்தா அதற்குண்டான நியமங்கள். இறைவன் எப்படி வாழணும்னு சொல்றாரோ முதல்ல அதை மாதிரி வாழணும். 2வது என்ன சொன்ன போன கிளாஸ் சொல்லும் போது, அதற்குண்டான ரிலவெண்ட் கர்மாவை பண்ணணும்.
என்ன வேணுமோ அதுக்கு வைதீகத்தில கர்மகாண்டத்தில் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அத செய்யணும். அது மேபி காய்க, வாச்சிக்க, தியானம் தான் மானசம் எப்பவுமே. தியானம்னா மனச மூடி இறைவன்ட்ட கேட்கறதுக்கு பேர் மானச கர்மம் அல்ல. தியானம் உபாசனா. காய்க்க, வாச்சிக்க, மானசன்னு எங்க போயிறக்கூடாது? சாமி முன்னால மனசுக்குள்ள நின்னுட்டு வேண்டுறதுக்கு பேரு மானசம் அல்ல. தியானம், மெடிடேஷன் இப்ப நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா? இது மெடிடேஷன். சோ இந்த பிரகாரம் நாம என்ன பண்ணணும்? சாதனையாக கர்மா பிரிஸ்கிரைப்டு பை பகவான் ஃபார் அ பர்ட்டிகுலர் ரிசல்ட். இது வேணும்னா இத பண்ணுன்னு சொல்லி வச்சிருப்பாரு. அத செய்யணும். 2வது சங்கல்பம். சங்கல்பம் என்ன? எனக்கு இது வேணும்னு இந்த சங்கல்பம் வேற. இந்த சங்கல்பம்ங்கிறது என்னது? எனக்கு இது வேணும். உலக மக்கள் அமைதியாக இருக்கணும், நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சங்கல்பம். நிஷ்காமமா பண்ணுனாலும், சக்காமமா பண்ணுனாலும் சங்கல்பம்னு ஒண்ணு இருக்கும். இதை சங்கல்பம்னாங்க முடிவு செய்து. அது வந்துங்க இறைவன்ட்ட கேட்கறது மட்டும் சங்கல்பம். மமோ பார்த்த மட்டும் சமல. சங்கல்பம். அதை உறுதி செய்து, முடிவு செய்து என்னது? சங்கல்பம். நான் போகணும், படிக்கணும், அர்த்தம் தெரிஞ்சு, நான் எதற்காக இந்த கர்மத்த பண்றேங்கிற 2 சங்கல்பம். 1 மனதில் உறுதியுடன் ஒரு சங்கல்பம். 2வது சங்கல்பம் எது? என்ன வேணும்னு கேட்கணும். நமக்கு என்ன வேணும்? குழந்தை இல்ல அப்டின்னா, குழந்தைய குடு இறைவான்னு கேட்கணும். அதுவும் என்னதான்? சங்கல்பம். அத என்ன பண்ணிக்கணும்? உறுதியாக. கிடைக்குமா? கிடைக்கலையே தெரியல. பக்கத்து வீட்ல சொன்னாங்க. போனா அது கிடைக்குதுன்னு. அந்த கோயிலுக்கு போனா இது கிடைக்குதுன்னு சொன்னாங்க. சரி நாமளும் தான் போய் பார்க்கலாமே. அது அல்ல. அப்ப அங்க என்ன இல்ல? உறுதி இல்ல. அடிப்போம். அப்புறமேல் வந்தா பார்த்துக்கலாம். அப்படிங்கிற எண்ணத்துல செய்யறக்கு பேர் அது சங்கல்ப கர்மாவே அல்ல. அப்படி சங்கல்பம் உறுதியுடன் வாழ்க்கை முறை, சாதனா புரிஞ்சுதா? சங்கல்பா. இதெல்லாம் பண்ணிட்டு 3வது என்னது? முயற்சி. எஃபோர்ட் போடணும். ஒண்ணு வேணும் அப்படின்னா, முயற்சி. கோயில்ல போய் படிச்சோம், வந்துட்டா ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னா, அதுக்குண்டான முயற்சிய செய்யணும். அப்பதான் அந்த முயற்சி எங்க வரும்? கண்டிப்பாக நீங்க செய்யற முயற்சி வெற்றி அடையும். வெறும் முயற்சியும் வெற்றிய குடுக்குங்கிறது கேரண்டி கிடையாது. வெறும் வாழ்க்கை முறையும் கேரண்டி கிடையாது. இந்த 4ம் பெர்ஃபெக்ட்டா இருந்ததுன்னா, அதுவும் பாருங்க, நாம முயற்சி செய்து எது பெறணும்னு நினைக்கிறோமோ, அதை விட நம்ம முயற்சி செய்யாம மறந்து, தெரியாமல், அறியாமையில் விட்ட முயற்சிகள் பல இருக்கும். ஏன்னா புத்தி கெட்டுனது இத செஞ்சா போதும் நம்ம போயிட்டு இருப்போம். இன்னொன்னு முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கும். அதையும் சேர்ந்து செய்ய வைக்கும். அதுதான் ஈஸ்வருடைய அனுகிரகம்னு பேரு. இது நீ இத மட்டும் போடிட்டு இருக்காத, இதையும் சேர்த்து செஞ்சு வையி. இது அடுத்த வருஷத்துக்கு இது தேவை. இப்ப இருந்து ஆரம்பி. அப்படின்னு அதற்குண்டான சூழ்நிலையும் தானாக வந்து அமையும். வேண்டுனதும் கிடைக்கும். கேட்காம விட்டதும், தவறுனதும் கிடைக்கும். இதுதான் வேதிக் ட்ரெடிஷன். சனாதன தர்மம். ஏன்னா என்ன சொல்றாங்க? இத ஒழிக்க போறாங்களாமா. இத ஒழிச்சுட்டு என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. என்னன்னே தெரியாம ஒழிக்கணும். அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தையே நமக்கு தெரியுது. அதுவரைக்கும் அந்த வார்த்தை உள்ள இருக்கு அப்டின்னா என்னன்னு நமக்கு புரியாதான் பிரச்சனையே தவிர, அவங்க கிட்ட பிரச்சனை கிடையவே கிடையாது. இதுதான் வாட் இஸ் சனாதன தர்மம். இதுக்கு பேரு தாங்க சனாதன தர்மம். எப்படி வேதிக் ட்ரெடிஷன். வாழ்க்கையில் நீங்க அதாவது 2ம் அதாவது 2யும் இறைவன் குடுக்குறாரு பாருங்க. அதாவது வேதத்துக்குள்ள வராம வேதிக் ட்ரெடிஷனுக்குள்ள வந்து உன்ன பண்றதுக்கு முன்னால, அந்த முயற்சின்னு ஒண்ணு கட்ட இருக்கு பார்த்தீங்களா? அந்த முயற்சிய செய்யணும் அப்டின்னா, உங்களுக்கு என்ன வேணும்? அதற்குண்டான புத்தி சக்தி வேணும். அதற்குண்டான உடல் ஆரோக்கியம் வேணும். அதையும் குடுக்குறாரு. இறைவன் தான் குடுத்தாகணும். முயற்சி செய்யணும்னா சும்மா பெட்ல படுத்துட்டு எப்படிங்க முயற்சி பண்றது? ஒரு நோயற்ற வாழ்க்கை, புத்தி சக்தி, பிளானிங் இத பண்றக்கூடிய சக்தியும் அவர் தான் குடுத்திருக்காரு. புத்தி சக்தி யார் குடுத்தது? நானா? பெற்றோர்களா? கிடையாது. அது எப்படி செயல்படணுங்கிறதும் மெத்தடும், அதற்குண்டான சக்தி. மனதுக்குண்டான செயல்பாடுகள், அதற்குண்டான சக்தி. கைகளை படைத்தா மட்டும் போதாதுங்க, அதற்குண்டான சக்தி. கால்களை படைத்து உங்களுக்கு குடுத்தா மட்டும் பத்தாது, அதற்குண்டான சக்தி. இத்தனை யாரு தான் குடுத்திருக்கா? அப்ப நம்ம என்னதான் பண்றோம்? யோசனை பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் குடுத்து, ஆனா மெயின் இந்த மாரி எல்லாத்தையும் இறைவன் குடுத்திருக்காருங்கிறத அறிந்து
நம்ம செயல்பாட்டுல இறங்கணும் அப்படின்னா வெற்றி நிச்சயம். ஆச்சுங்களா? இப்போ இந்த பாஷ்யம் பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். இப்ப பேஜ் நம்பர் 330ல செகண்ட் பாஷ்யம். அத்தக ஏ பலார்த்தினக தான் பலப்பிரதானேன அத்தக பிறகு, அதாவது முதல்ல இதுக்கு முன்னால என்ன சொன்னாரு? ஒரே சமயத்துல முமுக்ஷுவாவும் நான் இருக்கிறேன். நிஷ்காமமாவும் இருக்கிறேன். சக்காமமாவும் இருக்கிறேங்கிறது முடியாத காரியம். சக்காமமா இருக்கிறதுல எந்தவித பிரச்சனையும் கிடையாது. சக்காமமாக வேண்டி வேண்டி பெற்று பெற்றுதான் சுபாவமாக நிஷ்காமத்துக்கு வரணுமே தவிர, அந்த சக்காமம் will lead to you. சக்காமன முறை, இப்படி நான் சொன்ன பாத்தீங்களா? இந்த பிரகாரம் வாழ்க்கை முறையை வேண்டுதலை அமைத்துக் கொண்டு வாழ்ந்தோம்னா, ஒரு பர்ட்டிகுலர் டிகேன்னு வச்சுக்கலாம். வாழ்ந்தோம்னா, அது நம்மள எங்க கொண்டு விடும்? நிஷ்காமத்துல நம்மள ஆட்டோமேட்டிக்கா we will go and sit there. Not by force, not by pressure, not by கல்பனா. நம்ம போய் அந்த இடத்துல உட்கார முடியாது. சோ ஃபர்ஸ்ட் எங்கதான் இருக்கணும்? டிகேட் ஒரு அத்தனை வருடங்கள் தேவை. எதுக்கு? சக்காமத்திலிருந்து நிஷ்காமம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சோடனே எல்லாரும் டொய்யின்னு அங்க போய் உட்காரனா முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாது. டோன்ட் பிரஷரைஸ் யுவர் செல்ஃப். மனதில் ஆசை இருந்தா சங்கல்பம் வச்சு என்ன பண்ணிடணும்? கேட்டுறணும். கேட்டு கேட்டு செஞ்சு செஞ்சுதான் எங்க வர முடியும்? நிஷ்காமத்துக்கு வர. அதனாலதான் சொன்னாரு அவரு, நீ சக்காமமாவும் பண்றேன், நிஷ்காமமாவும் பண்றேன்னா ஒரே ஒரு முட்டையை வச்சுக்கிட்டு பாதிய வேக வச்சுட்டு பாதிய ஆம்லெட் போடுற கதை நடவாத காரியம். இது தெளிவா புரிஞ்சுக்கணும். சக்காமங்கிறது தவறு கிடையாது. சக்காமத்தை எவ்வளவு கரெக்டா பண்றீங்களோ அப்பதான் நம்ம எங்க போக முடியும்? நிஷ்காமத்துக்கு போறதுக்கு ரூட்டே சக்காமம் தான். சக்காமத்தை அப்படியே பைபாஸ் பண்ணிட்டு, எனக்கு பயங்கர மெச்சூரிட்டிங்க, எனக்கு எதுவுமே கேட்கணும்னு தோணலீங்க, நான் நிஷ்காமத்துக்கு வரேங்கிறது பை போர்ஸ், பை அகங்காரத்துல நின்னு. ஏன்னா நிஷ்காமத்துக்கு போறீங்கன்னா அகங்காரத்தை தொலைக்கணும். அந்த அகங்காரம் தொலைக்கிறதுக்கு உண்டான அந்த கரண சுத்தியை கொடுக்கறதே சக்காமம் தான். சோ அங்க போய் நிக்கிறதுக்கு எதை தொலைக்கணும்? அகங்காரத்தை நல்லிஃபை பண்ணி ஆகணும். அப்பதான் நிஷ்காமத்துக்கே வர முடியும். நீங்க அகங்காரத்தை வச்சுக்கிட்டு நான் நிஷ்காமமா இருக்கிறேன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். அகங்காரம் இருக்கிற வரைக்கும் சக்காமத்துலதான் இருந்தாகணும். தவறில்லை. கேளுங்கள் கிடைக்கும், தட்டுங்கள் கிடைக்கும். அதுல தவறு. அது மாதிரி நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இவர் என்ன சொன்னாரு போன பாஷ்யத்துல? நகி ஏக்கசிய முமுட்சுத்துவம். ஒருத்த முமுட்சுத்துவத்தோட இருக்கிறேன், அல்லது பலார்த்தித்துவம், பலத்தையும் நான் கேட்டுட்டு சக்காமாவும் இருக்கேன், நிஷ்காமாவும் இருக்கிறேன்னா யுகபத்து அட் அ டைம். யுகபத் மீன்ஸ் அட் அ டைம். இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஒன்ன முடிச்சுட்டு அடுத்து சம்பவத்தினா அட் அ டைம் இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஒன்ன முடிச்சுட்டு தான் நீ அங்க வரணும். எங்க எப்பங்க முடியும்? யாருக்குங்க தெரியும்? முயற்சி பண்ணுங்க. ஆனா கடினம், வருவது உறுதி. எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? ஏங்க நமக்கு முன்னால இத்தனை பேர் வாழ்ந்து காமிச்சிட்டு போகல? பாரத மண்ணில உட்காந்துட்டு நம்ம இதுக்கெல்லாம் ஆள் தேடணுமா என்ன? இதே ஆஸ்திரேலியா இருக்கணும் டவுட். ஏன்னா அவனுக்கு ஆஸ்திரேலியா இதுக்கு முன்ன வாழ்ந்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அமெரிக்கால இருக்கிறவன் எவனும் இருக்க மாட்டான். ஆனா பாரத மண்ணில் பிறந்துட்டு இதுக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த பாதைய பாருங்க. அதுதான் என்னது நமக்கு கான்பிடன்ஸ். எஸ், அவங்க எல்லாம் அடைஞ்சிருக்காங்கன்னா நம்மளாலையும் முடியும்னு முயற்சி பண்ண. இதுதான் மெயின் பாயிண்ட். இப்ப அடுத்தது அத்தக. சோ தட்போர் ஏ இப்படி இருக்கிறதுனால, எவர்கள் பலார்த்தினக, யாரு பலத்த கர்ம பலனை கேட்கிறார்களோ, நான் இந்த கர்ம பண்றேன், எனக்கு சொத்து வேணும், சுகம் வேணும், கேஸ்ல இருந்து விடுபடணும், இல்ல அது குடும்பத்துல ஆரோக்கியம் வேணும், இல்ல கல்யாணம் ஆகணும், குழந்தைகளுக்கு பேரம் பேத்திப்ப, இந்த மாதிரி எதை கேட்கிறீங்களோ பலார்த்தினக, எவர்கள் பல அர்த்தினக கேக்குறாங்களோ தானு அவர்களுக்கு பலப்பிரதானேன, யாரு அர்த்த காம தர்ம புருஷார்த்தத்தை கேட்கிறார்களோ பலார்த்திதே பலப்பிரதானேன அவர்களுக்கு அதை கொடுப்பே அப்படின்னு இறைவன் சொல்றாருன்னு பாஷ்யத்துல யார் சொல்றா? சங்கராச்சாரியர் சொல்றார். அடுத்தது இதோட ஒரு லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. ஒரு தண்டம் போட்டீங்கன்னா ஈஸியா. ஏன்னா பெரிய 4-5 பார்த்தோன்னே
சமஸ்கிருத ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஒரு பயம் வரும். என்னடா இவ்வளோ பெருசு எங்க போய் எங்க ஓட்டு எங்க புரிஞ்சுக்கிறதுனா, சின்ன சின்ன சென்டென்ஸா கட் பண்ணிக்கிட்டோம்னா, அந்த ஏ போடுறது எது வரைக்கும் மேட்ச் ஆகும்? ஏ பலார்த்தினக தான் பலப்பிரதானேன. ஒரு தண்டம். அடுத்தது ஏ வருதா? அடுத்த சென்டென்ஸ். ஏ யதோக்த காரிணக து. எதோ யதா உக்த காரிணக. சாஸ்திரத்தில் யதா உக்த சொல்லப்பட்ட கர்மங்களை காரிணக யதா உக்த காரிணக எவ்வாறு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ யதா உக்த காரிணகத்து அவர்களுக்கு அப அபலார்த்தினக முமக்ஷவக. யார் அவங்க? எனக்கு எந்தவித தக்காமும் வேண்டான்னு நினைக்கிறவ யாரு? முமுக்ஷுகு அபலார்த்தினக. பலத்தை வேண்டாமல் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பலத்தை கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட எது வைதீக கர்மங்களையே பலத்தை வேண்டாமல் பலாத்தினா பலத்தை வேண்டாமல் யார் அவங்களுக்கு பேர் என்ன? முமுக்ஷவகா. ஒரு முமுக்ஷுவாக இருந்து எனக்கு சிரவண பிராப்தி. முமுக்ஷு என்ன வேண்டுமா? அந்த கரண சுத்தி வேணும், சாதன சர்ச்சை சம்பத்தி வேணும். அவனுடைய பிரேயர் எல்லாமே வேற. சிரவண யோகியதா வேணும், சிரவண பிராப்தி வேணும், மரண யோகியதா பிராப்தி, மரண பிராப்தி, இந்த மாதிரி தியான பிராப்தி, உபாசன பிராப்தி, நிதித்தியாசன பிராப்தி, இந்த மாதிரி அப்பலார்த்தினக முமுக்ஷவகா. முமுக்ஷவுக்கு அப்ஜெக்டிவ் யாரு? அப்பலார்த்தினக. இந்த மாதிரி பலனை எது? உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எப்படி ஒரு கர்மங்களை செஞ்சு வேண்டுமா அதை வேண்டாம அபலாத்தினக மோக்ஷவக அந்த மாதிரி இருக்கிற முமுஷுகச்ச தானு ஞான பிரதானேன. அவர்களுக்கு நான் எதை கொடுப்பார் இறைவன்? ஞானத்தை பிரதானேன. அவர்களுக்கு அதை கொடுத்து அப்ப மோக்ஷ புருஷார்த்தத்தை கேட்பவர்களுக்கு மோட்சத்தையும், அர்த்தத்தை கேட்பவர்களுக்கு அர்த்தத்தையும், தர்மத்தை கேட்பவர்களுக்கு தர்மத்தையும், காமத்தை கேட்பவர்களுக்கு பாருங்க எவ்வளவு என்ஜாய் பண்றாங்க பாருங்க, காமத்தையும் கொடுப்பே. ஏன்னா அவன் என்ன பண்றான்? நான் நல்லா என்ஜாய் பண்ணணும் என்ஜாய் பண்ணணும் என்ஜாய் ஓல்டு டூர் அங்க போகணும் இங்க போகணும் எல்லாம் கிடைக்குது இல்லையா உங்களுக்கு? நான் அங்க போ உலகம் ஃபுல்லா அண்டார்டிகா ஆப்பிரிக்கா எதா இருந்தாலும் போ. ஒருத்தர் பாருங்க ஒருத்தர் ஆசை கேட்ட நமக்கு இப்படி எல்லாமே ஆசை வரும். அங்க அங்க போகணும் இங்க போகணும். இன்னொரு டிக்கெட்டுக்கு பாருங்க இதை சாப்பிடணும் அது அங்க போய் இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும். அது ஒரு குரூப். ஊர் சுத்தன ஒரு குரூப், சாப்பிடணும் ஒரு குரூப். இதெல்லாம் என்னது? காம அர்த்தினக. காம பிளஸ் அர்த்தம். சில பேர் பாருங்க பேசிக் நெசசிட்டி. அர்த்தம் என்ன? பேசிக் நெசசிட்டி. எனக்கு வீடு வேணும், உணவு உடை இருப்பிடத்திற்காக சில பேர் வேண்டாங்க. அதையும் நான் கொடுப்பேன். எனக்கு சொத்து பத்து வேணும்னு கேட்கறவங்களுக்கு கொடுப்பேன். ஆனா சுகத்தை அனுபவிக்கணுங்கிறவங்களுக்கும் சுகத்தை கொடுப்பேன். இல்ல நான் புண்ணியத்தை சேர்த்திக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் புண்ணியம் என்னது? அதுதான் எனது தர்ம புருஷார்த்தம். நான் புண்ணியத்தை சேர்த்துனாதான் நான் என் குடும்பம் நல்லா இருக்கும், என் பிள்ளை நல்லா இருக்கும், என் பையன் நல்லா இருக்கும், சொத்து வரும் சுகம் வரும் அப்படின்னு சொல்லி புண்ணியத்தை சேர்த்திற்குண்டான வழிமுறைகளை என்ன பண்ணி கொடுப்பேன்? உண்டு பண்ணி கொடுப்பேன். 4 புருஷார்த்தம் 4 பிரிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெண்டாவது மோட்ச புருஷார்த்தம். முதல் லைன் அர்த்த காம தர்ம புருஷார்த்தம். அதை நான் கொடுப்பேன். அதோட ஒரு தண்டத்தை போட்டுருங்க. அந்த தண்டம் மீன்ஸ் சென்டென்ஸ் ஃபுல் ஸ்டாப் கம்ப்ளீட் பண்ணிட்டா அடுத்த போலாம். எவர்கள் அந்த வர இடம்ல பிரிச்சோம்னா கரெக்டா பிரிச்சுக்கலாம் சான்ஸ்கிரிட்ல. ஞானினக சந்நியாசினக முமுக்ஷவகா. ஒரு ஞானினக யார் அவர்கள்? ஞானியாகவும் சந்நியாசியாகவும் முமுக்ஷுவாகவும் தானு அவர்களுக்கு மோட்ச பிரதானேன. யாரு ஞானத்திலிருந்து ஞான நிஷ்டைக்கு போகணும்னு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அதையும், சந்நியாசினக வைராகியத்தை பெற்று நான் குவாலிபிகேஷன் பெறணுங்கிறவங்களுக்கு அந்த வைராகியத்தையும், முமுக்ஷவக சம்சார துக்கத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறவனுக்கு தானு மோட்ச பிரதானேன. இவர்களுக்கு எல்லாம் எதை கொடுக்கிறாரு? மோட்ச பிரதானேன மோட்சத்தையும். அதோட தண்டம் போட்டுக்கலாம். சோ 3 போட்டிருக்காங்களா? பலார்த்தினக தானு பல பிரதானேன, யதோக்தகாரினக து அபலார்த்தினக முமுக்ஷவக தானு ஞான பிரதானேன. 3வது லைனு ஞானினக சந்நியாசினக முமுக்ஷவக தானு மோக்ஷ பிரதானேன. ததா ஆர்த்தானு ஆர்த்திகரணேன. 4வது ஆர்த்தானு அப்படின்னா துக்கம். மேல துக்கங்க. துக்கத்துல எனக்கு எதுவும் வேண்டாம், இப்ப இருக்கிற துக்கத்திலிருந்து விடுவிடுத்து கொடு இறைவான்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த துக்கத்திலிருந்து விடுவிடுவிப்பே. ததா அவ்வாறே
ஆர்த்தானு அப்படின்னா கஷ்டம். சம்சார துக்கம் அல்லது உடல் வலி, உட நோய் இந்த மாரி. ஆர்த்தி ஹரணே ஹரணேன ஹன் தாத்து. ஹரணேன அது கூட ஒரு ஃபுல் ஸ்டாப் தண்டம் போட்டுறலாம். இதி ஏவம் யதா ஏவம் இவ்வாறு எப்படி எப்படி யார் யார் எத வேண்டாங்களோ பிரப்பத்தியந்தே எதா பிரப்பத்தியந்தே எத கேட்கிறாங்களோ எத வேண்டாங்களோ ஏ தான் ததா ஏவ பஜாமி இத்யர்த்தக. எவர்கள் என்னை எவ்வாறு என்னை என்னிட்ட கேட்க பஜாமி மீன்ஸ் வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு நான் அதை அதாவது பஜாமினா அனுகிரகம் பண்றேன். பஜாமி நான் அவர்களுக்கு எவர்கள் எதை கேட்கிறார்களோ மேல சொன்ன பாத்தீங்களா 4 லிஸ்ட். அதுல நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை நான் என்ன பண்ணுவேன்? பஜாமி மீன்ஸ் அனுகிரகம் செய்வேன். எப்போ? அதுக்குதான் முதலுக்கு சேர்த்தணும். முறைப்படி வாழ்ந்து முறைப்படி கர்மங்களை செய்து சங்கல்ப முயற்சி இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை நானு கொடுப்பேன்னு கம்ப்ளீட் பண்றாரு. பியூட்டிஃபுல்லான ஒரு இடம், நிறைய சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு இடம். அடுத்த பாஷ்யம். ந புனக ராகத்வேஷ நிமித்தம் மோக நிமித்தம் வா கஞ்சித்து பஜாமி. எப்படி நான் பஜாமி மீன்ஸ் அனுகிரகம் பண்றேன். எப்படி நான் பண்ணல? ந போட்டார். நான் எப்படி என்ன டைப்ல நான் அனுகிரகம் பண்ணல? என் மனசுல ராகத்வேஷத்தை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் எனக்கு பிடிக்கும், இவங்க எல்லாம் பிடிக்காது, இவங்க எல்லாம் ரொம்ப சாமி கும்பிடுறாங்க அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவ கடவுளே இல்லைங்கிறான் அப்படின்னால எனக்கு பிடிக்காது, பிடிக்கும் பிடிக்காது, வேண்டும் வேண்டாங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. ந ராக துவேஷ நிமித்தம். அதன் காரணமாக நான் யாருக்கும் எந்த அனுகிரகத்தையும் பண்றது கிடையாது. என்னதான் இப்ப பெரிய முயற்சி மக்களிடம் இறைவனுக்கு பிடித்த மாதிரி எதையாவது பண்ணணும், ஒண்ணும் அங்க வேலையாகாது. பிடித்த மாதிரி கோயில கொண்டு இவ்வளவு கோடி கோடியா கொடுத்தா இறைவனுக்கு பிடித்தது வேற தெரியுது இல்ல. இறைவனுக்கு பிடித்த மாதிரி நடக்கிறது எப்படின்னு தெரியுது இல்ல. போய் கோயில கொண்டு கோடி கோடியா கொடுத்தா இங்கிருந்து பழனிக்கு நடந்து எல்லாமே தவறு கிடையாதுங்க. ஆனா அதுல அடிக்கிறாங்க பாருங்க கல்லு, அதுதான் தப்பு. எது பழனியா இங்கிருந்து நடந்து போனா தைப்போஸ்து இங்கிருந்து போனா எனக்கு இறைவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிரும், ஐயா மாதிரி ஈரோட்ல இருந்து நடந்து வந்திருக்கான்னு பிடித்தல் நடக்கவே வரவே இல்லைங்கிறக்காக நம்ம மேல கோபமோ இவங்க எல்லாம் வந்துட்டாங்கிறக்காக அவங்க மேல பிரியமா அவருக்கு கிடையாது. ராகத்வேஷ நிமித்தமா நான் என்ன பண்ண மாட்டேன், யாருக்கும் அனுகிரகம் செய்ய மாட்டேன். இன்னொன்னு என்னது? மோக நிமித்தம். மோகம் என்னங்க? கன்ஃபியூஸ்ட். உள்ளதை உள்ளபடி அறிலினா அவன் எதிர் இருக்கான்னு அர்த்தம். இறைவனுக்கு மோகமாங்க இருக்க போகுது, எப்படி வேணா ஏமாத்து, நீ எப்படி ஏமாத்தினாலும் அவருக்கு தெரியும். அது தெரிஞ்சுக்கணும். நம்ம தான் மோகத்துல இருக்கோம். மனிதர்கள் தான் உள்ளதை உள்ளபடி அறியாம ஏமாந்து வச்சு செய்யறவங்கிட்ட கொண்டு தலையை கொடுத்துட்டு வருவோம். ஏங்க இறைவனுமாக அப்படி இருப்பான்? இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அது சொல்ற பாருங்க. என்ன கிடையாது, ராகத்வேஷம் கிடையாது. அதனோட வெளிப்பாடு என்னது? மோகம். அதுவும் எனக்கு கிடையாது. மோக நிமித்தம் அதன் காரணமாக வான அல்லது கஞ்சித்து நான் என்ன பண்ண மாட்டேன், பஜாமி அந்த மாதிரி நான் அனுகிரகம் செய்வது இல்லை. அடுத்த பாஷ்யம். சர்வதா அபி சர்வாவஸ்தஸ்ய மம ஈஸ்வரஸ்ய வர்த்தும மார்க்கம் அனுவர்த்தந்தே மனுஷ்யாः யத் பலார்த்திதயா யஸ்மின் கர்மணி அதிகிருதா யே பிரயத்தந்தே தே மனுஷ்யாः உச்யந்தே ஹே பார்த்த சர்வசக சர்வ பிரகாரைஹி. சர்வசக அபி that is equal to சர்வாவஸ்தஸ்ய மம. சர்வதா அப்படின்னு என்ன அர்த்தம்? சர்வ அவஸ்தஸ்யனாங்க அண்டர் ஆல் கண்டிஷன்ஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலை, எல்லா சூழ்நிலைகளிலும் அண்டர் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ். அதுதான் சர்வதா அப்படிங்கிறது இறைவனோட வார்த்தை. அதுக்கு இவர் கொடுக்கிற மீனிங் சர்வா அவஸ்தஸ்ய. சர்வ அவஸ்தஸ்ய எல்லா அவஸ்தான சர்க்கம்ஸ்டன்சஸ் சூழ்நிலைகள், எல்லா சூழ்நிலைகளும் மம. மமன என்னுடைய. யாரு மமன? என்ன? ஈஸ்வரஸ்யன்னு அர்த்தம். இறைவனுடைய வேதத்தை கொடுத்த இறைவனுடைய ஈஸ்வரஸ்ய வர்த்மன மார்க்கம் அவன் சொன்ன வழியில் அனுவர்த்தந்தே மனுஷ்யாக. இந்த இடத்துல 2 குரூப் ஆஃப் பீப்புளை பிரிக்கிறாங்க. ஒண்ணு
இறைவன் எப்படி மார்க்கம் இறைவனை அதாவது 2 பீப்பிள். ஒண்ணு வந்து இவங்க பார்த்தீங்கன்னா, நாஸ்திகா பீப்பிள். அடுத்த இது அதாவது 2 குரூப்பா பிரிக்கிறாரு. ஆஸ்திகா, நாஸ்திகா. இப்ப ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்றது, சர்வதா அப்பிங்கிற வேர்ட்ல யார் இறைவன் குறிக்கிறார்ன்னு சங்கராச்சாரியார் குறிக்கிறாரு. சர்வதா அப்பிங்கிறது ஈவன் தோ நாஸ்திகா வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களாக இருந்தாலும், அவங்க எந்த எந்த சூழ்நிலையில் என்னுடைய மார்க்கத்தை தான் வந்து சேருகிறார்கள். என்னங்க அவன் நாஸ்திகாங்கிறீங்க, அப்புறம் இறைவனை நோக்கி போறாங்கிறீங்க. இறைவனே இல்லைங்கிறான், வேதமே இல்லைங்கிறான், அல்லது இறைவனை ஏத்துக்கிறான், வேதத்தை ஏத்துக்கலைன்னாலும் அவங்க நாஸ்திகா தான். இறைவன் கோயிலுக்கெல்லாம் போவேன், ஆனா வேதமெல்லாம் படிக்க மாட்டேன். வேதமெல்லாம் அவசியமற்றது. அதெல்லாம் நமக்கு சொந்தம், நாம படிக்க வேண்டியதே அல்ல. அப்படின்னு பண்றவங்களும் நாஸ்திகா தான். கோயிலுக்கு போவாங்க. சோ, அவங்களுக்கும் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் 1. இறை வழிபாட்டுடன் இருப்பாங்க. ஆனா வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நான் 90% பார்க்கிறோம். சில பேர் பாருங்க, கடவுளும் இல்லைம்பாங்க. அப்ப அவங்க எங்க வேதத்தை ஏத்துக்க போறாங்க. சோ அப்படி இருக்கிறவங்கள தான் இங்க பிடிக்கிறார். ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்றாரு. எப்படி இருந்தாலும் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ் அவங்க எப்படி இருந்தாலும் என்னுடைய இறைவன் சொல்றாரு மம வேர்டு எங்க இருக்குது? மூலத்துல இருக்குது. ஈஸ்வரஸ்ய என்னைத்தான் அவர்கள் மார்க்கம் வந்து அடைவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அனுவர்த்தந்தே மனுஷ்யாக. திஸ் மனுஷ்யாக மனிதர்கள் கோஸ் டு நாஸ்திகா மனுஷ்யாகன்னு வேணா ஆட் பண்ணி ஈஸியா புரிஞ்சுக்கும். பாஷ்யம் படிக்கும்போது. நாஸ்திகா மனுஷ்யா. ஏங்க கடவுளே இல்லைங்கிற அப்புறம் இறைவன் சொல்றாரு அவர் மார்க்ல அது எப்படிங்க அவங்க போறாங்க? ஏங்க அவங்க எதை கேட்டாலும், பணத்தை கேட்டாலும், அதுவும் ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வம். ஃபேமிலி ஹெல்த்த கேட்டாலும், வெல்த்த கேட்டாலும், ப்ராஸ்பேரிட்டிய கேட்டாலும் எல்லாமே என்னது? ஈஸ்வா வாஷ்யம் இதகும் சர்வம். அவங்க எதை கேட்டாலும் அவங்க என்னைத்தான் கேட்கிறான்னு இறைவன் சொல்றார். நீ இறைவனும் இல்ல, வேதம் இல்லைன்னு சொல்லிட்ட. ஆனா என்னத்த கேட்கிற? என்னைத்தான் நீ கேட்கிற. நீ கேட்கிற பணமும் நான் தான். நீ கேட்கிற ஆரோக்கியமும் நான் தான். நீ கேட்கிற சூழ்நிலையும் நான் தான். நீ கேட்கிற மனமும் நான் தான். நீ கேட்கிற புத்தியும் நான். சோ எல்லா விதத்திலும் அவர்கள் என்னை நோக்கி தான் வர்றாங்க. ஆனா வாயில என்ன சொல்றாங்க? எனக்கு இறைவனை ஒத்துக்க மாட்டேன். என்ன வேதத்தை ஒத்துக்க மாட்டேன். எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க சர்வதா அப்பி சர்வ அவஸ்தஸ்ய மம ஈஸ்வரஸ்ய வர்த்தும மார்க்கத்தை அனுவர்த்தந்தே. அவங்க கண்டிப்பா அவங்க என்னுடைய மார்க்கத்தில் வருபவர்கள் ஒரு குரூப். அடுத்தது ஏன்னா சர்வதா அப்படிங்கிறது விளக்குறாரு. அடுத்த இன்னொரு குரூப் எத்து இது 2வது குரூப். அது ஃபர்ஸ்ட் குரூப் பீப்புள். மனுஷியாகாங்கிறது ஃபர்ஸ்ட் மனுஷியாக முடிஞ்சுங்களா? அடுத்த லைன்ல செகண்ட் மனுஷியாக. அவங்க எப்படிப்பட்டவங்க? எல்லாரும் அப்படி இருக்காங்க உலகத்துல? கிடையாது இல்லைங்களா? நம்மள போல இருக்கவங்க இருப்பாங்க இல்லையா? வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். எத்து பலார்த்தித்தையா பல அர்த்தம் கர்ம பலனை எதிர்பார்த்து எஸ்மின்னு கர்மணி அதிகிருத்தா வேதத்தில் சொல்லப்பட்ட கர்ம பலனை எதிர்பார்த்து கர்மத்தை செய்பவன் இருக்காங்களா இல்லையா? இத செஞ்சா இது கிடைக்கும். இந்த ஹோமம் பண்ணா இது கிடைக்கும். இது சேன் பண்ணா இது கிடைக்கும். இதை உபாசனை பண்ணா இது கிடைக்கும். காய்க்க வாச்சிக்க மானச கர்மம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை செஞ்சா இது கிடைக்கும். அந்த குரூப் மனுஷ்யா அந்த மனிதர்கள் வேதத்தை ஏற்றுக்கொண்டு சிரத்தையுடன் அந்த கர்மத்தை செய்பவர்கள். அதை யாரு? எத்து பல அர்த்தித்தையா கர்ம பலத்தை வேண்டுபவர்கள். எஸ்மின்னு கர்மாணி அதிகிருத்தா ஏ பிரபத்தியந்தே தே மனுஷ்யாக அந்த அவர்களும் என்னைத்தான் அடைக்கிறார்கள். எங்க போனாலும் எந்த மனிதனும் எல்லாரும் என்னை நோக்கித்தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா எந்த ரூட்ல வர்றாங்கங்கிறது ஒருத்தர் வந்து வேதமே இல்லைங்கிறவன் கடைசி பாதையில் இருக்கிறான். அவன் செகண்டுக்கு வரணும். செகண்ட் எனது வேதத்தை ஏற்றுக்கொண்டு கர்மத்தை பண்ணணும். கடைசி லைன் தான் என்னை அடைதல். சோ 1 2 3 ஸ்டெப் சொல்றாரு. இதுல எங்கோ ஒரு பக்கம் அவன் என்னை நோக்கித்தான் வரணும். அது எந்த மனிதனாகும், எந்த கண்ட்ரியில பிறந்திருந்தாலும், எந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும், சிருஷ்டியில எங்க இருந்தாலும் அவன் என்ன நோக்கித்தான் வருகிறான். ஏன் ஒன்னா என்ன நான் படைச்சதை கேட்கறான். அதுவும் நான் தான் படைத்ததும் நானே, படைத்தப்பட்ட பொருளும் நானே. அதை கேட்கறான். அடுத்து என்ன பண்றான் இன்னொருத்தன்? வேதத்தை ஏத்துக்கிட்டு உண்டான கருமத்தை பண்ணி திருப்பி என்னதான் கேட்கறான்? என்னைத்தான் அப்ப எல்லாம் எங்க நோக்கி எல்லாரும் எங்க வர்றாங்க? என்ன நோக்கித்தான் வர்றாங்க. மம வர்த்தும மார்க்கம் வர்த்துமா வர்த்தந்தேன வர்றாங்க. எது? வர்த்துமன மார்க்கம் என் வழியில் தான் என்னை நோக்கித்தான் உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களும் வந்துட்டு இருக்காங்க. பட் எந்த இடத்துல நிக்கிறாங்கிறது டிஃபர் ஆகுது அப்படின்ற. உச்சியந்தே ஹே பார்த்த
சர்வசக அப்படிங்கிற வேர்டு சர்வ பிரகாரை, எந்த மெத்தட்ல கேக்குறாங்களோ அத நான் என்ன பண்றேன், ஒரு ஒரு பிரகாரம்னா எனக்கு ஒவ்வொரு மெத்தடும் வெவ்வேறையா இருக்கலாம். எல்லா மெத்தடு மூலமா வரவங்கள என்ன நோக்கி தான் எந்த பிரகாரத்துல அவங்க நின்னாலும் 1, 2 ஆர் இறைவனே போதும் நிக்கிறவங்க 3 இந்த 3 பேரும் என்னை நோக்கித்தான் சர்வ பிரகார எந்த பிளாட்ஃபார்ம்ல நின்னாலும் அவங்க சர்வ பிரகாரை எந்த மெத்தட் நின்னாலும் they are trying to reach me தான். ஆனா அவங்களுக்கு அது புரியறது இல்ல. அது வேற விஷயம். ஆனா எதை கேட்டாலும் அவன் எதைத்தான் கேட்கறான், என்னை தான் கேட்கறான்ட்டாரு. இல்லைங்களா? இப்ப நம்ம பணம் வேணும்னு கேட்டாலும் பணம் வேறு. இறைவனை தவிர்த்து வேற. எதை கேட்டீங்கனாலும் அது இறைவனை தவிர்த்து வேற இல்ல. இப்ப அதோட தமிழ் மீனிங் படிக்கிறேன். எவ்வகையிலாவது மனிதர்கள் ஈஸ்வரனாகிய என்னுடைய மார்க்கத்தை அனுசரிக்கிறார்கள். வேதங்கள் ஏத்துக்கிறது கிடையாது. இறை வழிபாடும் கிடையாது. ஆனா எனக்கு பணம் வேணும். அதுக்கு உண்டான முயற்சி பண்ணுவேன். என் கால் நின்னு நான் சம்பாரிச்சுக்குவேன். எனக்கெல்லாம் இறைவன் வழிபாடும் தேவையில்ல, ஒண்ணும் கிடையாது. நான் தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்றேன். நான் எல்லாத்துக்கும் நல்லது பண்றேன். எனக்கு நல்லது தான் நடக்கும். கோயில்ல இப்படி ரோட்ல போகும்போது ஒரு கும்பிடு போட்டு போனா போதும். அதுக்கு மேல வழிபாடுலாம் தேவையில்ல. நீங்க பண்றதெல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் இறைவன் கேட்கறதே இல்ல. இதெல்லாம் ஓவர் ஆயிசு. இது ஏதாவது வளரிட்டு இருப்பாங்க பாருங்க. அந்த மாரி பீப்பிள் ஃபர்ஸ்ட் மனுஷியாக. அவங்க என்ன கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். மார்க்கத்தை அனுசரிக்கிறார்கள். இது ஃபர்ஸ்ட் குரூப். அடுத்து 2வது குரூப் பாருங்க. எந்த பலத்தில் இச்சையுள்ளவர்களாகி எந்த கர்மத்துக்கு அதிகாரி, அழகான வேர்டு அதிகிருத்த, அந்த கர்மத்தை பண்ணுவதற்கு அவன் அதிகாரியாய் இருக்கணும். He must be qualified to do that கர்மா. என்ன கர்மா? என்ன கேட்கறானோ அதுக்கு குவாலிஃபிகேஷன். இப்ப நான் எனக்கு குழந்தை வேணும்னு கேட்கறேன்னா, அவன் என்ன அதிகாரி ஆயிருக்கணும்? மேரேஜ் ஆயிருக்கணும். அந்த மாதிரி அதிகாரித்துவத்தை, அந்த கர்மத்தை பண்ணுவதற்குண்டான அதிகாரிகளாகி எல்லா வகையிலும் they should be qualified to do that கர்மா. குவாலிஃபிகேஷனை பெற்று டிசையர் இச்சை பலத்தில் இச்சை டிசையர் அதற்குண்டான குவாலிஃபிகேஷன் ஆசைப்பட்டா மட்டும் பார்த்துங்களாங்க. அதற்குண்டான குவாலிஃபிகேஷன் முயற்சி. அதற்குண்டான குவாலிஃபிகேஷனோட முயற்சி செஞ்சாங்கன்னா பிரயத்தனம் செய்கிறார்களோ. கர்மத்துக்கு அவன் என்ன ஆயிருக்கணும்? அதிகாரி ஆயிருக்கும். என்னங்க இது கர்மத்துக்கு என்னங்க அதிகாரி? கொஞ்சம் புரியலையே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. இப்ப ராஜசூயா யக்ஞம்னு ஒண்ணு இருக்கு. அது பண்ணீங்கன்னா தான் நீங்க புத்திர காமேஷ்டி ஹோமம் பண்ண முடியும். அங்க வேதத்துல அப்படித்தான் இருக்கு. புத்திர காமேஷ்டி எடுத்தோன்னு பண்ணக்கூடாது. ராஜசூயா பண்ணவங்க தான் புத்திர காமேஷ்டி பண்ணணும். நீங்க பாருங்க, ராஜசூயா பண்றது பிராமின் cannot do, should not do. சத்திரியன் தான் என்ன பண்ண முடியும்? ராஜசூய யக்ஞம் பண்ணணும்னா அவன் should be a kshatriya is qualified. அதான் கர்மத்துக்கு அதிகாரியா இருக்கணும். A Brahmin cannot do ராஜசூய யக்ஞம். புரிஞ்சுதுங்களா? அப்ப அவன் அந்த ஒண்ணு மட்டும் எடுத்துக்கலாம். அப்ப அதுக்கப்புறம் அவங்க இப்ப பிராமின்ஸ் புத்திர காமேஷ்டி பண்ணலாம். ஆனா அதுக்கு அவங்களுக்கு ரூல் வேற. ஒரு சத்திரியன் நான் சொல்றேன். ஒரு சத்திரியன் புத்திர காமேஷ்டி ஹோமம் பண்ணா ராஜசூய யக்ஞம் பண்ணிதான் புத்திர காமேஷ்டி பண்ணணும்னா அதிகாரி சத்திரியன் அதற்கு அதிகாரி. எதுக்கு? ராஜசூய யக்ஞம் பண்றதுக்கு நோ பிராமின் இஸ் qualified. He should not do that. Only Kshatriya. புரிஞ்சுங்களா? அப்போ இந்த மாதிரி அதிகாரிகள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். எதுக்கு யார் அதிகாரியோ அவங்கதான் குவாலிஃபைட் பர்சன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? முயற்சி. சோ பிரயத்தனம் செய்கிறார்களோ அவர்களே மனிதர்கள் இங்க சொல்றாங்க. இவங்க இந்த இடத்துல டிரான்ஸ்லேஷன்ல தப்பு இருக்குது. அவர்களே மனிதர்கள். அப்ப மத்தவங்கள மனிதர்கள் இல்லையா என்ன? அவங்க அடுத்த டைப் ஆஃப் மனுஷியாக நோட் பண்ணி வச்சுக்க. இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு இந்த புக்ல. 2 டைப்ஸ் ஆஃப் மனிதர்கள். ஃபர்ஸ்ட் டைப் எவ்வகை இறைவனையும் ஏத்துக்கல, வேதத்தை ஏத்துக்காமல் எப்படியாவது என்னுடைய மார்க்கத்தை அணிவிக்கிறவங்க. யூ டேக் as நாஸ்திகா பீப்புள். இத ஆஸ்திகா பீப்புள் அப்படி எடுத்துக்கங்க. அவர்கள் மனிதர்கள் இல்ல, ஆஸ்திகான்னு எழுதிக்க. அவர்களே ஆஸ்திகா பீப்புள் என்று கூறப்படுகிறார்கள். மனிதர்கள் அல்ல, ஆஸ்திகா. மேல் இருக்கிற வேர்டு நான் மனுஷர்கள் இடத்துல என்ன போட்டுக்கணும்? என்னுடைய மார்க்கத்தை அணிக்கிறவர்கள் யாரு? நாஸ்திகா பீப்புள். வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க ஃபர்ஸ்ட் லைனு. செகண்ட் லைனு ஆஸ்திகா பீப்புள். பிரிச்சு காமிக்கிறார். சோ மனுஷியாகங்கிறது 2 இன்டர்பிரேஷன்ல கொண்டு வரார் சங்கராச்சாரியா. பியூட்டிஃபுல் இன்டர்பிரேஷன், பியூட்டிஃபுல் பாஷ்யம். மனுஷியாவை என்ன பண்றாரு? அவரு 2ஆ பிரிக்கிறாரு. சரிங்களா? அதாவது ஏன்னா என்ன வாழ்க்கையில் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, வாட் வி கெட் இஸ் இன் அவர் ஹேண்ட்.
எது நமக்கு கிடைக்குதோ அது என் கையில் இருக்கிறது. ஏன்? ஃப்ரீ வில்ன்னு ஒண்ணு குடுத்திருக்கார். நீ தேர்ந்தெடுக்கணும். அதுதான் மெயின் சாரம் ஆஃப் திஸ் சாப்டர். இந்த இடம். எது கிடைக்குதோ எங்க இருக்குது? இட் இஸ் இன் அவர் ஹேண்ட். அதுதான் சொல்ல வரேன். இறைவன் சொல்றது, எது உனக்கு நீ அதாவது உனக்கு அமைந்த வாழ்க்கை நீ தேர்ந்தெடுத்தது. நான் குடுத்தது அல்ல. நீ கேட்ட, நான் குடுத்தேன். நீ எத கேட்டியோ, அத நான் குடுத்தேன். இதுதான் எப்போ? முறைப்படி. அது வேற அண்டர்லைன் பண்ணிக்கணும். முறைப்படி வேண்டினால், நீ எத கேட்கிற நான் குடுப்பேன். அப்போ நம்மளுடைய வாழ்க்கைய எப்படி அமைச்சு வச்சிருக்கோம்? என்ன நான் கேட்டேனோ, அதுக்கு தகுந்து தான் இறைவன் குடுத்துட்டு இருக்காரு. அதுல தான் நான் போயிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அதுதான் ஒரே லைன்ல சொல்லணும்னா. நான் என்ன அதாவது எனக்கு எதெல்லாம் எனக்கு கிடைத்ததோ, கிடைச்சிட்டு இருக்குதோ, கிடைக்கப் போகுதோ, அதெல்லாம் யார் கையில் இருக்குது? என் கையில் இருக்கு. அது சுவாமிஜி அழகா சொல்லுவார். ரைட் ஹேண்ட் சைட் பாக்கெட்ல மோக்ஷங்கிறது வச்சிருக்காராம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாக்கெட்ல இறைவன் விஷ்ணு. லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து அர்த்த, காம, தர்ம புருஷார்த்தத்த வச்சிருக்காராம். வந்து நின்னோனே 2 கையிலயும் பாக்கெட்ல ரெடியா விட்டு குடுக்கறதுக்கு ரெடியா தான் நின்னுட்டு இருப்பாராம். நீங்க எத கேட்கிறீங்களோ, அத இப்படின்னு குடுத்துட்டு வச்சுக்குவாராம். அப்படிம்பாரு அழகா. இது வந்து மோட்ச புருஷார்த்தத்த கேட்டா உனக்கு அத நான் குடுப்பேன். இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் பேக் இருக்கிறது கேட்டீங்கன்னா, லெஃப்ட் குடுப்பேன். அவ்வளவுதான். அடுத்தது அவதாரிகை. ஒரு பியூட்டிஃபுல்லான அவதாரிகை. எதி தவ ஈஸ்வரஸ்ய ராகாதி தோஷாபாவாத் அபாவாத் பிரிக்கிறேன். ராகாதி தோஷ அபாவாத் சர்வ பிராணிஷு அனுஜிக்ருக்ஷாயாம் துல்யாயாம் சர்வ பல பிரதான சமர்த்தக ச त्वयि சதி வாசுதேவः சர்வம் இதி ஞானேன ஏவ முமுக்ஷவः சந்தः கஸ்மாத் त्वामेव சர்வே ந பிரதிபத்யந்தே இதி ஸ்ருணு தத்ர காரணம். ஸ்ருணு தத்ர காரணம். ஸ்ருணுனா கேளு. என்ன காரணத்தினால், அதான் கடைசி மீனிங். என்ன காரணத்தினால் என்று கேளு. எதுக்கு என்ன காரணம்? இப்போ எதின்னு வரும்போது எப்பவுமே சென்டென்ஸ் எப்பவுமே பெருசா வரும். எதி இதெல்லாம் ப்ரோனவுன் வரும்போது. அப்ப என்ன பண்ணணும்? இவ்ளோ பெரிய பேராகிராஃப் எப்படி பிரிக்கணுங்கிறது முதல்ல தெரியணும். அந்த எதிங்கிறத தனியா அசைட் பண்ணி தனியா எடுத்து வச்சிரணும். அது இஃப் அது தனியா வச்சிருந்தா தான் இதெல்லாம் பிரிக்க முடியும். எதி ஃபர்ஸ்ட் என்ன? தவ. தவ இஸ் ஈக்வல் டு ஈஸ்வரஸ்ய ராகாதி தோஷ அபாவாத். ஈஸ்வரனை பத்தி சொல்றார். தவ ஈஸ்வரனுடைய அவரிடம் ராக துவேஷம் இல்லாததால் அபாவாத்து ஈஸ்வரஸ்ய இறைவனுடைய விருப்பு வெறுப்பு இல்லாத தன்மையினால். அதோட ஒரு தண்டை போட்டுக்கணும். அவருக்கு இறைவனை பற்றி விளக்குறார். அந்த தன்மை அவருக்கு இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட். சர்வ பிராணிஷு அனுஜிக்ஷயாம் துல்யாயாம். எல்லா மனிதர்களுக்கும் எல்லா பிராணிகளுக்கும் அனுகிரகணம் பண்ணணுங்கிற ஆசையுடன் இருப்பவர். எல்லாத்துக்கும் அவரை படைச்சிட்டு நீ கஷ்டப்படாங்க விடுவாரு. சோ சர்வ பிராணிஷு மனிதர்கள், விலங்குகள் எல்லாத்துக்குமே சர்வ பிராணிஷு அனுஜிக்ஷாயா டிசையர் டு பிளஸ். அனுஜிக்னா டிசையர் டு பிளஸ். எப்படி? துல்லியகனா சான்ஸ்கிரிட்ல ஈக்குவல், சமமாக எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் சமமாக டிசையர் டு பிளஸ். அப்படி இருப்பவர் தான் இறைவன். எனக்கு மட்டும் இறைவன் கொடுக்கல. நான் கேட்டது அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டார். எனக்கு கொடுக்கல. கம்ப்ளைண்டிங் யாரு? பக்கத்துல இருக்கிற மனுஷர்களை கம்ப்ளைண்ட் போய் இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க? வழிபாடுக்கு வந்தவங்க. இறைவனையும் அப்படி அல்ல. எப்படி? சர்வ பிராணிஷு டிசையர் டு பிளஸ் யூனிஃபார்ம்லி, சமமாக டிசையர் டு பிளஸ். யாரு? சர்வ பிராணிஷு. அப்படிப்பட்ட இறைவன். ஃபர்ஸ்ட் இறைவன் எப்படி? விருப்பு வெறுப்புகள் அற்றவர். இரண்டாவது எல்லாற்றுக்கும் சமமாக அனுகிரகம் பண்ணணும்னு நினைப்பவர். அப்புறம் பாருங்க, அதுக்கு அடுத்த பாஷ்யம் தான் சங்கரன். அனுகிரகம் பண்றேன்னா அதுக்கு உண்டான குவாலிபிகேஷன் வேணுமா வேண்டாம்? அதையும் பெற்றவர். அதுதான் அடுத்த பாயிண்ட். அல்டிமேட்.
என்ன சர்வ பல பிரதான சமர்த்தக இஸ் குவாலிஃபைடு இஸ் ஏபிள். இறைவன் அதற்கு சமர்த்தக ஏபிள் மேன் அவரு. மேன் சொல்லக்கூடாது, சொல்ல ஒரு வார்த்தைக்கு சொல்ல ஏபிள் சம சமர்த்தக ச தொயி சதி. அப்படி சத்தினா அப்படி இருப்பவர், இருந்தாலும் இருப்பவர். எப்படி எப்படி சர்வ பல பிரதான சமர்த்தர். ஃபர்ஸ்ட் வந்து ராகத்வேஷம் இல்லாதவர், எல்லாருக்கும் நம்ம சமமா அனுகிரகம் பண்ணணும்னு ஆசைப்படுற டிசையர் ஆசைப்படுறவரு, அதற்குண்டான சக்தி படைத்தவர், சாமர்த்தியத்தை உடையவர். யாருக்கு என்ன அனுகிரகம் பண்ணக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவர். பட் பியூட்டிஃபுல் ஸ்லோகம் பாருங்க. இதை விட இறைவனை வந்து நீங்க என்ன போட்டு புரிஞ்சுக்கிறது, என்ன சிந்திக்கிறது, இறைவா 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 பக்தி கண்ணீர் அழுகிறதெல்லாம் அதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ். எவ்வளவு டெப்தா உள்ள போறாரு. அதுக்குண்டான சாமர்த்தியம் இருக்கு அவர்கிட்ட. சமர்த்தக சதி அதோட ஒரு லைன் போட்டுருங்க, அப்பதான் புரியும். ஏன்னா இவ்வளவு பெரிய சென்டென்ஸ், அதோட ஒரு சென்டென்ஸ். வாசுதேவக சர்வமிதி ஞானேன ஏவ முமுக்ஷவ சத்த. வாசுதேவ சர்வம் வசதி சர்வவ்யாபி. அதனால வாசுதேவங்கிற பேர் எப்படி வந்தது அவருக்கு? வசு மீன்ஸ் டு லிவ். சர்வம் சர்வவ்யாபி சர்வம் எங்கும் வசிப்பவர். வாசு வசுதான் என்ன இருக்கு? வாசு சர்வம் எங்க வேணா எல்லா பக்கம் நிறைந்து வசிப்பவன் அர்த்தம். வாசுதேவகா சர்வமிதி இங்கு இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்ல. அந்த ஞானேன ஏவா முமுக்ஷவக சந்தக. வாசுதேவனே எல்லாம் என்ற ஞானத்தினால் மோட்சமடைய விரும்பியவனாய். இங்கு இருப்பது அனைத்தும் வாசுதேவனை தவிர்த்த, ஈஸ்வரனை தவிர்த்து, பிரம்மத்தை தவிர்த்து இங்கு வேற எதுவும் இல்ல அப்படிங்கறது என்னது? மோட்சம். அதை விரும்பியவரா? அடுத்த லைனு. கஸ்மாத்து அப்படி இருந்தோம். கஸ்மாத்து துவாமேவ சர்வே ந பிரபத்யந்தே. இப்படி இருந்தோம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர். எல்லாருமே மோட்சத்தை தான் விரும்புறாங்க. ஆனா என்ன வர்றதில்ல? மோட்சத்தை விரும்புறாங்க, கஷ்டத்திலிருந்து விடுபடணுங்கிறது எல்லாத்துக்கும் ஆசையா இருக்குது. அது எந்த ஞானத்தின் மூலியமா தான் கிடைக்கும்? சர்வம் வாசுதேவ இதி ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வம் பிரம்மைவ பவதி. அதாவது இங்க இருப்பது அனைத்தும் பிரம்மனை தவிர்த்து வேறல்ல என்கின்ற ஞானத்தினால் மோட்சத்தை அடைய விருப்பம் உள்ளவர்களாக இருந்தாலும் ஏன் உன்னை சரணடைவதில்லை? கஸ்மாத்து துவாமேவ சர்வே ந பிரபத்யந்தே. ஏன் எல்லாரும் என்ன வந்து சரணடைகிறது இல்ல? இதுதான் ரூட்டு. ஆனா ஏன் எல்லாரும் என்னை வந்து சரணடைகிறது இல்ல? கஸ்மாத்து துவாமேவ ந பிரபத்யந்தே இதி சுணு. நான் இப்ப சொல்ற கேளு. அடுத்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கு எழுதுறாரு. அப்படின்னு தான் சொல்றாரு. இப்ப கனெக்ஷன் பிட்வீன் ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்லோகா கிவன் பை சங்கராச்சாரியார். தமிழ் படிக்கிற பாருங்க. இப்ப நீங்க சொன்னது சான்ஸ்கிரிட் பிரிச்சு வச்சீங்கன்னா கீழுக்கு அப்படியே தமிழ் ஜாயின் பண்ணிக்கலாம். எதனால் ஈஸ்வரனாகிய நீங்கள் ராகத்வேஷமற்றவரா இருக்கிறீங்க, எல்லா பிராணிகளுக்கு சமமா அனுகிரகம் செய்யறதுல இச்சையுடையவர்களாக இருக்கீங்க, எல்லா பலன்களை கொடுக்கறதுல யூ ஆர் எண்டோடு வித் சாமர்த்தியம் உடையவராக இருக்கீங்க. இருந்த போதிலும் வாசுதேவனே எல்லாம் என்ற ஞானத்தினால் மோட்சமடைய விரும்பி ஏன் எல்லாரும் உன்னை வந்து சரணடைறது இல்ல? மோட்சத்தை வேண்டி மக்கள் ஏன் உன்னை நாடி வருவதில்லை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு பதில் அப்படிங்கிற சங்கராச்சாரி. நீ அப்படி கேட்டீனா ஏன் வந்து மோட்ச புருஷார்த்தத்துக்கு வராம, அதுதான் சர்வம் வாசுதேவ ஞானேன மோட்சத்தை விரும்புற அங்க வராம, ஏன் மோட்ச புருஷார்த்தத்துக்கு வராம உன்னை சரணடையாம எங்க ஓடிட்டு இருக்காங்க மக்கள்? அர்த்தம் தர்ம காம புருஷார்த்தம் நோக்கி ஏன் போறாங்க அப்படின்னு நீ கேட்டீனா ஸ்டூடெண்ட், அதுக்கு பதில் யாரு கொடுக்கிறாப்பா? கிருஷ்ணர் கொடுக்கிறார். வாட் a பியூட்டிஃபுல் அவதாரிக்கு. அதுக்கு அவர் சொல்றாரு கேள் அப்படின்னு சொல்றாங்களா. காங்ஷந்தக கர்மாணாம் சித்தி யஜந்த இக தேவதாக க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா. இறைவன் ரெண்டையும் கொடுத்திருக்கார். ஒன்னு என்ன? சாஸ்திரிய சாதனம்.
சாஸ்திரத்துல ஒரு சாதனை குடுத்திருக்கார். இந்த வேணும்னா இத செய்யி. பிளஸ் லவ் லௌகீக சாதனம். நாங்க சாதனம்ங்கிறது 2 சாதனம் சொல்லுவோம். அதாவது சாஸ்திரிய சாதனம் ஒரு பணி ஒண்ணு வேணும் அடையணும்னா 2 சாதனம் இருக்கு. 2 இறைவன் குடுத்திருக்கார். நான் முதலே சொன்னேன் பார்த்தீங்களா? ஒண்ணு சாஸ்திரிய சாதனம், இன்னொன்னு லௌகீக சாதனம்னு பேரு. அந்த வேர்ட விட்டுட்டேன். அதனால இப்ப சொல்றேன். சாஸ்திரிய சாதனம்னா, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட காய்க, வாச்சிக்க, மானச கர்மத்த செஞ்சு அதை அடைதல். காமம். இன்னொன்னு லௌகீக சாதனம் சொல்லுவாங்க. அப்டின்னாங்க, இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா? நமக்கு அதுக்கு உண்டான உடல் கொடுத்து, அதுக்கு உண்டான புத்தி சக்தி குடுத்து, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பொருள் அடையறக்கு எல்லாத்தையும் குடுத்தது யாருதான்? இறைவன். 2யும் லௌகீக சாதனத்தையும், சாஸ்திரிய சாதனத்தையும் லௌகீக சாதனா இந்த உடல் எடுத்துக்கலாம். வெளியில இருக்கிற சூழ்நிலை. இப்ப நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்டின்னா, அது நல்லா நடக்கணும். அதுக்கு ஒரு சூழ்நிலை வந்து அமையணும். அதையும் குடுக்கிறார். பிசினஸ் எப்படி பண்ணணுங்கிற புத்தியும் குடுக்கிறார். அதுக்குண்டான உடலையும் குடுக்கிறார். அதுக்குண்டான சக்தியையும் குடுக்கிறார். சோ, லௌகீக சாதனத்தை கொடுப்பவரும் இறைவனே. சாஸ்திரிய சாதனத்தை கொடுத்தவரும் ஒரு அடைவதற்கு கொடுத்தவர் இறைவன். அடுத்தது. இப்ப அடுத்து கமிங் டூ நெக்ஸ்ட் ஸ்லோகா. இந்த இடத்துல தயானந்தர் ஒரு வேர்ட் சொன்னாரு. ஏன் வர்றதில்ல அப்டின்னா, இன்டலெக்சுவல் கொலஸ்ட்ரால் அதிகமாயிருச்சுங்க. இந்த இதெல்லாம் எங்க தான் தேடி கண்டுபிடிப்பாருன்னு எனக்கு தெரியும். அது பாரு எவ்வளவு வருஷம் இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்ப சொல்லுவாரு, இன்டலெக்சுவல் ஏன் வர்றதில்ல? ஒரே வேர்ட் பண்ணி இவ்வளவுலாம் கஷ்டப்படாத. இன்டலெக்சுவல் கொலஸ்ட்ரால். அதாவது இன்டலெக்ட்னா அவங்க என்ன நெனைப்பாங்க? பிரெயின் தான் நெனைப்போம். அந்த பிரெயினுக்கு நடுவுல என்ன இருக்குதாமா? கொலஸ்ட்ரால். அது என்ன பண்ணிருச்சு? ஒரு புரியும்னு நெனைக்கிறேன். அந்த வேர்ட் வந்து ரொம்ப ஒரு ப்ரொஃபவுண்ட் வேர்டு. கொஞ்சம் இதையவே தான் அவரு அந்த வேர்ட் அதாவது ஒரே வேர்ட்ல இவ்வளோ பெரிய பாஷ்யத்த ஒரே ஒரு வேர்ட்ல போடணும்னா அவரால மட்டும் தான் முடியும். பிகாஸ் என்ன புரியலையா? இன்டெலக்சுவல் கொலஸ்ட்ரால். இப்ப பாருங்க, கொலஸ்ட்ரால்ங்கிறது எப்ப ஏறுது? ரத்தத்துல கொலஸ்ட்ரால் எப்படி ஏறுது? அதே மாரி தான் நீங்க அப்படியே சிந்திச்சு தாட்டாந்திரேவ எடுத்து சிந்திச்சு உட்காந்துருங்க. ஏன்னா கொலஸ்ட்ரால் எப்படி உடம்புல ஏறுதோ, அதே தான் இன்டெலக்ட் மீன் புத்தி. புத்தி. அது கொலஸ்ட்ரால்ங்கிறது என்ன சொல்லலாம்? மோகம். அப்படி வச்ச ப்ரொஃபவுண்ட் வேர்ட் போட்டு ஏன்னா இதெல்லாம் மறக்க முடியாது. அவரோட வார்த்தைகள் நீங்க சிந்திங்க. இன்னைக்கு ஃபுல்லா உட்கார்ந்து சிந்திங்க. வாட் டு யூ மீன் பை இன்டெலக்சுவல் கொலஸ்ட்ரால்? ஏன்னா நமக்கு இதுவரைக்கும் பிளட்ல இருக்கிற கொலஸ்ட்ரால் தான் தெரியும். அது என்னென்ன பிரச்சனை பண்ணுதுன்னு தெரியும். இப்ப அவரு சொல்ற வேர்டு பிகாஸ் ஏன் மக்கள் மோட்சத்தை நோக்கி வர்றதில்ல? இன்டெலக்சுவல் கொலஸ்ட்ரால் இஸ் த ஒன்லி ரீசன். நீங்க அவர சிந்திச்சு நீங்க எழுதுங்க பார்க்கலாம் இன்னைக்கு. ஐ வாண்ட் டூ யார் யார் எப்படி சிந்திக்கிறீங்கிறது நான் சொல்லிட்டு வச்சுக்கலேன். அப்படின்னு கேட்டு போயிருவீங்க. அப்படி இல்ல. நீங்க சிந்திங்க. அவர் ஏன் அந்த வேர்ட் யூஸ் பண்ணார்? நாங்கள கெஞ்சி அதாவது ஒருத்தருக்கு ஒண்ணு வரும். சரிங்களா? அப்ப நான் அத மறுபடியும் என்னென்ன சிந்தனை வருதுன்னு பார்க்கலாம். இன்டெலக்சுவல் கொலஸ்ட்ரால்னா என்ன? இன்னைக்கு கொஸ்டின் வாட் டு யூ மீன் பை இன்டெலக்சுவல் கொலஸ்ட்ரால்? அந்த இன்டெலக்சுவல் கொலஸ்ட்ரால் இருக்கிறனால தான் அவங்க என்ன சங்கராச்சாரிய இவரு சொல்றாரு, தயானந்தர் சொல்றாரு. அதனால தான் அவன் என்ன பண்றதில்ல? மோட்சத்துக்கு வர்றதில்ல. எங்க நிக்கிறான்? புரியுதுங்களா? அந்த வேர்ட் எங்க யூஸ் பண்றாருன்னு? யூ திங்க் பை யுவர்செல்ஃப். அடுத்த ஸ்லோகம். காங்க்ஷத்த கர்மணாம் சித்தி. படிக்கலாம். ஈக ஸ்லோகத்தோட மீனிங் 332வது பக்கம். ஈக இந்த லோகத்தில் ஏன் வந்து என்ன கொஸ்டின்? ஏன் மோட்சத்துக்கு வரதில்ல? ஏன் எல்லாம் அங்க உட்கார்ந்துருக்காங்க? இதுக்கு உண்டான பதில் இறைவன் சொல்றான். அத பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்லோகத்துக்குள்ள வரலாம். ஈக இந்த லோகத்துல என்ன சொல்றாரு? கர்மானாம் சித்திம் காங்க்ஷந்தக. கர்மங்களுடைய பலனை விரும்புபவர்கள். தேவதாக யஜந்தே. இந்திராதி தேவதைகளை இந்திராதினா இந்திரன், சந்திரன், சூரியன், முருகர், விநாயகர் எல்லாம் சிவன், பெருமாள், பிரம்மாஜி எல்லாத்தையும் என்ன பண்றோம்? கர்ம பலனை வேண்டி எல்லாரும் என்ன பண்றாங்க? யஜந்தே ஆராதிக்கிறார்கள், வழிபடுகிறார்கள். பஜந்தே வழிபடுகிறார்கள். யாரு? கர்மங்களுடைய பலனை வேண்டுபவர்கள். ஏன் அவங்க அப்படி இருக்காங்கன்னா, அவர் சொன்ன வேர்டு இன்டெலக்சுவல் கொலஸ்ட்ரால். அது என்னன்னு பாருங்க. ஹி மானுஷே லோக்கே மனுஷ லோக்கத்தில் கர்மஜா சித்தி பலனானது ஷிப்ரம் சீக்கிரம் பவதி. கர்ம பலன்கிறது சொன்னொன்ன வேண்டுனொன்ன கிடைக்கும். ஆனா ஞான பலன்கிறது என்னது? அப்படி கிடைக்காது. அதனால ஞானத்துல பலன் உடனே கிடைக்குமா என்ன?
கிடைக்காது. ஆனா கர்மத்துக்குண்டான இந்த லோகத்துடைய கர்மங்களை அப்ப சீக்கிரமா கிடைக்கும். ஏன் சீக்கிரமா கிடைக்கும்? இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களுக்கும், ஞான மார்க்கத்தில் இருக்கிற விஷயத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? அதனால பீப்பிள் ஆர் வெரி மச் அட்டாச்ட் டூ கர்ம காண்டம். தே ஆர் நாட் இன்ட்ரஸ்டட் டூ கம் டு ஏன் ஞான காண்டத்துக்கு வர்றதில்ல? ஏன் கர்ம காண்டத்துல மாயா இந்த உலகம்ங்கிறது என்னதுங்கிறது இந்த கர்ம காண்டம் மீன்ஸ் என்னது? மாயா. ஏன் மாயால இருக்காங்க? ஏன் ஞான மார்க்கத்துக்கு ஏன்னா ஞான மார்க்கத்துக்கு ஏன் வர்றதில்ல? மாயா. இந்த உலகம் எப்படி இருக்குதாமா? பியூட்டி, வெரைட்டி, நாவல்டி, பட் வித்தவுட் ஸ்டெபிலிட்டி. என்ன வேர்டு பாருங்க. இதெல்லாம் அவருது. என்னது இல்லைங்க. மாயா வித் பியூட்டி. ஏன் இப்ப என்ன பாய்ச்சிட்டு இருக்கிறோம்? ஏன் மக்கள் ஞான காண்டத்துக்கு மார்க்கத்துக்கு வேதாந்த வகுப்புக்கு ஏன் வர்றதில்ல? அது ஒண்ணுதான் ஈஸியா புரிஞ்சுக்குவேன். ஞான மார்க் ஞானம் என்னங்க சிரவணம் இது எல்லாங்க வேதாந்த கிளாஸுக்கோ வேதாந்த கிளாஸுக்கு ஏன் மக்கள் வர்றதில்ல? ஏன் யார மயங்கியிருக்காங்க? இன் மாயா. மாயா எப்படி இருக்கா? பியூட்டி. இங்க சாப்பிடலாம், அங்க சாப்பிடலாம், அத போலாமா, அங்க போலாமா, இங்க போலாமா, அப்படி போலாமா, இப்படி போலாமா, பியூட்டி, வெரைட்டி. இட்லியா, தோசையா? அதுக்கப்புறம், அதுக்கப்புறம், அதுக்கப்புறம் மமு, மூமு என்னென்னமோ விக்கிறான். நேத்து நைட் வரும்போது பார்க்கிறேன். மோமு, மூமு. ஐய்யய்யோ! அப்படின்னா என்னன்னே தெரியலையே. நீ கம்முனு வானாரு. என்னமோ இதெல்லாமா விக்கிறாங்க. அப்படின்னு என்ன சத்தியமா எனக்கு தெரியாது. மாமு கடை, மாமோ, மோமோ என்னமோ ஒரு கடை. சோ வெரைட்டீஸ். தே வாண்ட் டு ஈட் வெரைட்டீஸ் ஆஃப் ஃபுட். தே லைக். அங்க மாயா அப்படிலாம் குடுக்குறா. அப்புறம் எப்படிங்க நம்ம கிளாஸ்க்கு வருவாங்க? என்ன வார்த்தை பாருங்க. நான் என்ன அவர் சொல்றது பியூட்டி. அழகழகா, அழகழகா. அடுத்து வெரைட்டி. அடுத்தது நாவல்டி. இவ்வளவு குடுத்துட்டு, அவன் எப்படிங்க வேதாந்த வகுப்புக்கு வருவான்? அப்படிம்பாரு. சோ, ஆனா என்ன தெரியல? மாயா இஸ் பியூட்டி, வெரைட்டி, நாவல்டி. நாவல்டி ஸ்டோர் என்ன நாவல்டி பட் வித்தவுட் ஸ்டெபிலிட்டி. அது தெரியறது இல்லைம்பாரு. வித்தவுட் ஸ்டெபிலிட்டி. ஆனா அவங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி தெரியாதனால அது எங்க மயங்கியிருக்காங்க? பியூட்டி, வெரைட்டி, நாவல்டில மயங்கி வித்தவுட் ஸ்டெபிலிட்டிங்கிறது அவங்களுக்கு அது மட்டும் என்ன பண்றது இல்ல? தெரியறது இல்ல. பாவம். அதனால அவங்க கிளாஸ்க்கு வர்றது. அதாவது கர்ம காண்டத்துல இருக்காங்க. அதோட ஞான மார்க்கத்துக்குள்ள அவங்க வர்றதில்ல. அப்புறம் கர்ம காண்ட அடுத்த பாயிண்ட். ஏன் கர்ம காண்டத்துல இருக்காங்க? செகண்ட் பாயிண்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, கர்ம பலனுக்கு பெருசா குவாலிஃபிகேஷன்லாம் வேண்டியது இல்லைங்க. என்ன? சம வேணும், தம வேணும் யாரும் கேட்க மாட்டாங்க. கர்மகாண்டத்துல ஏதாவது உங்களுக்கு வேணும்னா, புத்திர காமேஷ்டி ஹோமம் பண்ணணும், நெறைய பணம் வேணும், ஸ்ரீசுக்த ஹோமம் பண்ணணும்னா, சம வேணுமா என்ன? தம வேணுமா என்ன? நோ. பணம் மட்டும் இருந்தா போதும். சமமோ, தமமோ, திதிக்ஷா, ஸ்ரத்தா, ஐயோ! லாங் லிஸ்ட் வேற இங்க. அங்க என்னது? அதெல்லாம் எதுவும் தேவையில்ல சாமி. எப்படி காலேஜ்ல அட்மிஷன்ல போய் சம, தமலாம் கேட்கறான்னு என்ன? மார்க் இருந்தா வா. அதே மாரி கர்ம காண்டத்துக்குள்ள என்ன இருந்தா போதும்? காசு இருந்தா போதும். எதுக்கு? ஹோமம் பண்றேன். எதுக்கா இருந்தாலும் அங்க காசு இருந்தா போதும். ஆனா இங்க குவாலிஃபிகேஷன் ரொம்ப அதனாலயும் மக்கள் வர்றதில்ல. 2வது காரணம். அடுத்தது டைம் கன்சியூமிங். இப்ப கர்ம பலன்ல 3வது பாயிண்ட். டைம் கன்சியூம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கர்ம பலன இப்ப அதாவது இப்ப பண்றோம், பலன் கிடைக்கும். அதாவது ஆகாமி கர்மத்தினுடைய பலன பார்க்கலாம். கர்ம காண்டத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா, ஆகாமின்னு என்னது? இப்ப செய்யற கர்மத்துக்கு வந்ததுன்னா பலன் அதுக்கு பேரு ஆகாமி. அந்த ஆகாமி கர்ம பலன இந்த ஜென்மத்திலே பாத்தரலாம். எப்படி? இப்ப ஒருத்த குழந்தை வேணும்னு கேட்கறான். இந்த ஜென்மத்துல தான் குடுக்கணும் அவரு. அடுத்த ஜென்மத்திலயா குடுப்பாரு? சோ இது ஆனா ஞான மார்க்கம் என்னது? என்ன சொல்லுவோம்? முயற்சி பண்ணுங்க. இந்த ஜென்மத்துல இல்லைனாலும், அடுத்த ஜென்மத்துல வாங்கிரலாம். அடுத்த ஜென்மத்துல யோகி நாம்குள்ளே பிறந்தரலாம். கவலைப்படாதீங்க படிங்கன்னா, எவனுக்குங்க இன்ட்ரெஸ்ட் வரும்? இப்பவே இதா பார். குழந்தை வேணுமா? இந்தா. பணம் வேணுமா? இந்தா. அப்போ இது என்னது? ஞான மார்க்கம். டைம் கன்சியூமிங். ஏகப்பட்ட நேரம் குடுக்கணும். நீங்க பாருங்க, உலக விஷயம் அடையறதுக்கு நீங்க வேதாந்தத்துல குடுக்குற அவர கணக்கு போட்டு வைங்க. வாழ்க்கையில ஒண்ணு கண்டுபிடிங்க. வேதாந்தத்துக்கு நான் எவ்வளவு நேரம் குடுத்தேன்னு கணக்கு போடுங்க. அது பிரஷியஸ் டைம் காலேஜ்க்கு 5 டூ 6 எவ்வளவு நேரம்னு உட்கார்ந்து டோட்டல் பண்ணுங்க. அ நீங்க பிசினஸ்க்கு நீங்க எவ்வளவு நேரம் ஒரு 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 கர்மத்த செய்யறக்கு, ஒரு புத்திர காமேஷ் ஹோமம் பண்றேன். ஏதோ ஒரு விநாயக ஹோமம் பண்றீங்க. ஏதோ ஒண்ணு வச்சுக்கங்களேன். ஒரு ஹோமம் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு நேரங்க டைம் குடுப்பீங்க? எவ்வளவு ஈஸி அது. சோ மக்கள் என்ன ஆகுறாங்க? டைம் கன்சியூமிங்கா இருக்கறனால பலன உடனேயும் பார்க்க முடியறதில்ல. அது சாஸ்திரமே என்ன சொல்லுது? நீ இந்த ஜென்மத்துல இல்லாட்டி சாமி, அடுத்த ஜென்மத்திலயாவது நீ ஒரு அடி எடுத்து வச்சின்னா, அடுத்த ஜென்மம் உனக்கு யோகி நாம் பிறப்ப. ஐய்யய்யோ! அடுத்த ஜென்மத்திலயா? யாரு வருவா வேதாந்த வகுப்புக்கு? யாரும் வரமாட்டாங்க.
இப்ப மழை வேணும்னு ஒருத்தன் வேண்டான். அப்பவே மழை வரணும். அடுத்த ஜென்மத்திலே அங்க மழை குடுக்குறாரு. சோ அதெல்லாம் என்னது? டக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும். ஆகாமி கர்மமாக இருந்தாலும், ஆகாமி பலன் அப்பவே கிடைக்கும். மழை வேணுமா பண்றியா? இல்ல ம பணம் வேணுமா பண்றியா? மழை வேணுமா பண்றியா? குழந்தை வேணுமா பண்றியா? சோ தே ஆர் ஆல் வெரி அட்ராக்டிவ். ஏன் அங்க போய் எல்லாம் விழுந்துட்டாங்க? வெரி மச் அட்ராக்டிவ் கர்ம பலன், ஞான பலன். அத விட இப்ப வந்து கர்ம காண்டத்துல உறவுகள் மெயின்டெயின் பண்ணணுமா? இந்த உறவுகளுக்குள்ள பிரச்சனை இல்லாம இருக்கணுமா? பொருள்கள் வேணுமா? இப்படி பற்றுடன் ஆல்ரெடி பற்று இருக்கிறவன இன்னும் பற்றோட சேர்த்து வைக்குது கர்மகாண்டம். ஞானகாண்டம் என்ன சொல்லும்? ஏய், நோ ரிலேஷன் இஸ் பெர்மனன்ட். காட் இஸ் த ஒன்லி பெர்மனன்ட். அங்கேயும் ஊத்திக்கும். ஏன்னா இவன் வந்து உறவுகளோட வாழணும்னு ஆசைப்படுறான். அவன வந்து உறவுகள் இருந்து பிரிஞ்சு வாடானா எவனாச்சும் வருவானா? பிரிஞ்சு வர்றது அங்க உண்மையில பிரியறது அல்ல. இது எதுவுமே உனக்கு இல்ல. இந்த இடத்துல என்னது? உறவுகளை சேர்த்திக்கணுமா? பேட்ச் ஒர்க் பண்ணணுமா? மாமியாட பிரச்சனையா? குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா? வா வா இந்த ஹோமத்தை பண்ணு, இந்த கதை பண்ணு, இது பண்ணா பேட்ச் ஒர்க். ஓகே ஓகே ஓகே. இங்க என்னது? உறவுகள் இருந்து வெளியில வா, வைராக்கியத்தை பெருனா. ஐயையோ, அத்வைத ஞானமா? ஐயையோ, நான் வேறு இறைவன் வேறு இல்லையா? நானும் இறைவன் ஒண்ணா? முடிஞ்சிருக்காங்க. அதோட க்ளோஸ். அடுத்த நாள் கிளாஸ் பேக்கப் ஆயிடுவாங்க. இறைவன் நானும் ஒண்ணா? இவங்க ஏதோ லூசாட்ட வளரிட்டு இருக்காங்க வெடிக்கால். நம்பினால இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க. இது ஏதோ லூசுக்கு அங்க உட்காந்துருக்கு ஒரு 100 டிக்கெட். நமக்கெல்லாம் இறைவன் வேறு நான் வேறு விட்டு போட்டு 2 பேரும் ஒண்ணுனா அப்ப அது ஒரு அம்மா கேட்டாங்க. ஏங்க இதெல்லாம் தோஷம் இல்லையாங்க? குத்தம் இல்லையாங்க? தெய்வ குத்தம் ஆயிராதாங்க? என்னென்ன இறைவனும் நீ ஒண்ணுன்னு சொன்னா இதெல்லாம் தெய்வ குத்தம் ஆயிருங்க. ஐயோ நான் வரலீங்க. ஓப்பனா மெசேஜ் பண்ணேன். ஐயோ நீங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயோ இந்த தோஷம் எல்லாம் இருக்கிற பாவத்தை கழிக்கிறதே போதும். இதெல்லாம் பேசுறாங்க. பாப்ப புண்ணியம் எல்லாம் தெரியுது. இறைவனு நானும் ஒண்ணு சொல்லிட்டா அதுக்கு தெய்வ குற்றம் ஆகிவிடும். அதனால நான் வகுப்புக்கு வரல. புரியுதுங்களா? ஏன் வரலீங்கறதுக்கு இறைவன் எவ்வளவு அழகா காரணங்கள் குடுக்குறாரு. சோ அது இல்லாம இது வந்து அடுத்து சங்கராச்சாரியர் கை வைக்கிறார் பாருங்க. ஒரே ஒரு பாஷையை மட்டும் முடிச்சிடலாம். காங்ஷந்தக இஸ் ஈக்குவல் டு அபீப்சந்தக. சீக்கிங் அர்த்தம். காங்ஷந்தகனா சீக்கிங். தே வாண்ட் டு கெட். தட் இஸ் ஈக்குவல் டு அபீப்சந்த. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காங்ஷந்த விட கஷ்டமான வேர்டு அபீப்சந்தக. அவர் பாஷ்யத்தில் எழுதியிருக்காரு. நாம புரிஞ்சுக்க வேண்டியது சீக்கிங். ஆப் தாத்து இந்த இடத்துல ஆக்சுவலா டு கெட். கர்மணாம் சித்திம் அப்படின்னு என்ன? தட் இஸ் ஈக்குவல் டு பல நிஷ்பத்திம். சக்சஸ். கர்மத்துல சக்சஸ் ரிசல்ட் ஓரியன்டட் பீப்புள். பிரார்த்தயந்தக தட் இஸ் ஈக்குவல் டு யஜந்தே. தே பெர்ஃபார்ம். இக எங்க? இந்த லோகத்தில் வாழ்ந்து இந்த சரீரத்தில் அல்லது இந்த லோகத்தில் அஸ்மின் லோக. இக இஸ் ஈக்குவல் டு அஸ்மின் லோகே. இந்த லோகத்தில் தேவதாக தட் இஸ் ஈக்குவல் டு இந்திரா அக்னி ஆதி முதல் தேவதைகள் அவர்கள் வழிபடுகிறார்கள். எதை சீக்கிங்? எதை விரும்பி? கர்மத்தினுடைய பலனை ரிசல்ட்டை எதிர்பார்த்து கர்மத்தை தேவதை செய்ய எதற்க செய்யறாங்க? தேவதைகளை வழிபடுகிறார்கள். முறைப்படி அவங்களை எடுத்துக்கணும். முறைப்படி தேவதைகள் யார் யார் தேவதைகள்? அக்னி, முருகர், விநாயகர் எதை வேணா எடுத்துக்க. எல்லா தேவதைகளையும் எதற்கு வழி? காங்ஷந்தக தேசிக். எது? கர்மத்தினுடைய பலனை வேண்டி அவர்கள் வழிபடுகிறார்கள். அடுத்தது பிருகதாரண்ய உபனிஷத்துல இருந்து ஒரு கொட்டேஷன் கொடுக்குறாருங்க. இப்பவே சொல்லிட்டேன். அந்த கொட்டேஷன் வந்துங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மனம் மெச்சூரிட்டி வரும். லாங்குவேஜ் ஸ்கில் இஸ் நாட் நீடட் ஹியர். த மைண்ட் மெச்சூரிட்டி. என்ன தெரியுங்களா சொல்றாரு? பிருகதாரண்ய உபனிஷத்தில் இறைவன் சொல்றது. இப்படி தேவ வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இந்த பலனுக்கு இந்த கோயிலுக்கு போய், இந்த பலனுக்கு இந்த ஹோமம் பண்ணு, இந்த பலனுக்கு இந்த பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு போயிட்டு இருக்காங்களே, தேவதைகளை குறித்து ஓடுறாங்க இல்லையா? அவர்கள் எல்லாம் லோடு கேரிங் அனிமல்ஸ். ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட். ரொம்ப வெரி டிஸ்டர்ப்டு பாயிண்ட். பக்தியில போறவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது இதெல்லாம். என்ன சொல்றாரு? லோடு கேரிங் யாரு? டாங்கி. பிருகதாரண்ய உபனிஷத்துங்க. நானும் சங்கராச்சாரியோரும் இல்ல. லோடு கேரி அந்த வேர்டு அங்க வருது. பிருகதாரண்ய உபனிஷத்துல வரும். பசுரேவம் அந்த ஒரு வேர்டு வருது பாருங்க. செகண்ட் லைன்ல வரும். பசுகு ஏவம் ச தேவானாம். இறைவனுடைய தேவதைகளுக்கு உண்டான ஹவிஸை தூக்கிக்கிட்டு போற லோடு கேரிங் அனிமல். இவங்க அழகா பாஷ்யத்துல ஆடு மாடுன்னு போட்டாங்க. ஆடு மாடுல லோடு கேரி இல்ல. நம்ம லாங்குவேஜ் நல்லா தெரியும். கழுததான் லோடு கேரி. அவங்க பாவம் ஏதோ கஷ்டப்பட்டு எப்படி போட்டோமான படிக்கிற கொஞ்சம் சங்கடமாயின்னு ஆடு மாடுன்னு அங்க டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. லோடு கேரிங் அனிமல் என்னங்கறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.
வெரி ப்ரொஃபவுண்ட் மீனிங். இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஏன்னா பிருகதாரண்ய உபநிஷம் பாத்தீங்களாப்பா? பிருகதாரண்ய உபநிஷம் எங்க நிக்குதுன்னு. சோ அத புரிஞ்சுக்கணும்னா இந்த உபநிஷத்தெல்லாம் படிச்சா தான் பிருகதாரண்யத்துல போய் புரிஞ்சுக்கிற இல்லைன்னா டைஜஸ்ட் பண்ண முடியாது. ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருவீங்க லைஃப்ல. என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே! நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி, சாந்தி, சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.